ஜெய் வாசவி சுபா கிச்சன் ஆம்பூர் சுரேஷ். இது பார்த்தீங்கன்னா புளிச்சக்கீரை ஊறுகாய் செய்ய போகிறோம். புளிச்சக்கீரையோட நன்மைகள் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் பணக்கார வியாதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வியாதிங்க எதுவுமே வரக்கூடாதுன்னா இந்த புளிச்சக்கீரை தான் வந்து அதிகமாக எடுத்துக்குவாங்க. வைஷாஸ் வீட்டுகளில் ரொம்ப விசேஷமான ஒரு உணவு முறை இது. இது கீரை கடைச்சலாக யூஸ் பண்ணி சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். ஊறுகாவாக செஞ்சு வச்சுக்கிட்டா பாதுகாப்பாக வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். வெளியில் எங்கேனாச்சும் போகும்போது எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து திருமண பெண்கள் ஆண்கள் எல்லாத்துக்குமே, குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் அதிகமாக இந்த கீரையை கொடுப்பாங்க. இப்போ சுகர் நோயின்ற நோய் வந்து அதிகமாக இருக்குது இல்லையா, அந்த காலத்தில் இது அதிகமாக சாப்பிட்டவங்களுக்கு யாருக்கும் அந்த பிரச்சனையே இருக்காது. பிளட்டு ப்ரெஷர் அப்படின்ற நோய்க்கு ரொம்ப சுகந்த உதவியாக இருக்கும் இந்த கீரை. அதிகமாக கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கும் கண்ட்ரோலாக வச்சுக்கும். இன்னும் சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம். ஏன் ஹார்ட் அட்டாக்கு, நரம்பு பிரச்சனை, இரும்பு சத்து இதில் அதிகமாக இருக்கும். எலும்புகளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த கீரையை அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு புற்றுநோய் கூட வராதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கீரை ஆர்கானிக்கு ஒரு 5 மாதமாக கிடைக்கவே இல்லை. இன்றைக்கி தான் வந்துச்சு. சரி, இதனோட நன்மைகளை பற்றி கண்டிப்பாக சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் சொன்னேன். இப்போ இதனோட ஊறுகாவை காட்டுறேன். ரொம்பவும் பாரம்பரியமான ரெசிபி இது. சிறந்த முறையில் செஞ்சு அனுப்புகிறோம். ஊறுகாய் வேணுன்றவங்க சொல்லுங்கள், அமுச்சு வைக்கிறேன். தேங்க்யூ. ஜெய் வாசவி. இதில் மசாலா, எண்ணெய், கீரை எல்லாம் ரொம்ப குவாலிட்டியாக கொடுக்குறோம். பாரம்பரிய முறையில் செஞ்சு அனுப்புகிறோம். ஹோம்மேட் ப்ராடக்ட். வேணுன்றவங்க சொல்லுங்கள், அமுச்சு வைக்கிறேன். தேங்க்யூ. ஜெய் வாசவி. புளிச்ச கீரை ஊறுகாய், கோங்கூரா ஊறுகான்னு சொல்லுவாங்க.